துபாயிலிருந்து மூசா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வருடங்களுக்கு முன்னால் உடல்நலக் குறைவால் என் தாய் காலமாகி விட்டார். எனக்கு ஒரு தங்கை உள்ளார். அவள் படித்து கொண்டிருக்கிறார். நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் என் தந்தை வேறு ஒரு திருமணம் செய்வதாக முடிவெடுத்துள்ளார். அவர் திருமணம் செய்வதாக இருந்தால் எங்களிடம் அனுமதி வாங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த அனுமதி வாங்க தேவையில்லை. உங்களுடைய பெர்மிஷனோட, உங்களுடைய அனுமதியோடு தான் அவர் திருமணம் செய்யணுன்ற ஒன்று கட்டாயமும் இல்லை. தாராளமாக அவர் சுயமாகவே அந்த திருமணம் முடிவெடுக்கலாம், திருமணத்தை செய்து கொள்ளலாம். அப்படி மார்க்கத்தில் எந்த சட்டமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதை விட முக்கியமாக இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி தருணங்களை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட்டாக நாம் அவர்களை ஊக்கப்படுத்தி திருமணம் செஞ்சுங்கன்னு சொல்லணும். அந்த சூழல், அந்த மாதிரியான வாய்ப்பு வசதிகள் இருக்குது, அவங்களுக்கு தேவையுள்ள நிலையில் அவங்க இருக்கிறாங்க, ரொம்ப முதியவங்களாக இருக்கிறாங்க, தங்களை பார்த்து கொள்ளவே இயலாத கட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அது வேறு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதுவும் சொல்ல இயலாது. ஆனால் அவங்களுடைய வயது, போக்குவரத்து தேவை அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம முன் வந்து அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு நம்ம வலியுறுத்தணும். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லை அம்மா இறந்துட்டாங்க, நீங்கள் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளவுதான் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு மனைவி இருந்து கொண்டு அந்த மனைவியின் இடத்தை எப்படி பிள்ளைகளால் பூர்த்தி செய்ய முடியும்? அது ஒரு தாய் இருக்கிறாங்க, தந்தை இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தாய்க்கு கணவருடைய இடத்தை யார் பூர்த்தி செய்ய முடியும்? அப்போ அந்த மாதிரி அம்மா இருந்தால் பிள்ளைங்களே அம்மாவுக்கு ஒரு கணவரை தேர்வு செய்யணும், ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அது மாதிரி ஒரு அப்பா இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைங்களே முன் வந்து, பிள்ளைங்களுக்கு விவரம் தெரிகிற பருவம் வந்துருச்சுல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணணும், உடனே அத்தாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு நீங்களாம் முன் வந்து பண்ணுவது தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு அடையாளம். ஆனால் மற்ற சமூகத்தோடு கலந்து பழகி என்னமோ தெரியல, இதை ஒரு அம்மாவுடைய அந்த பாசத்தில் குறை பண்ணுற மாதிரி, அம்மாவின் இடத்தில் அதெல்லாம் சினிமா டைலாக்கு. அம்மாவின் இடத்தில் யாரையும் வைக்க மாட்டோம். அம்மாவின் இடத்துல உங்களை யார் வைக்க சொன்னா? அம்மா இடத்துல அம்மா தான். உங்களை யார் பெற்றாங்களோ அவங்க தான் அம்மான்ட்டான். அல்ல, அம்மான்னு சொல்கிறவங்க உங்களை பெற்றவங்க தான் அம்மா. நீங்கள் யாருடைய உயிரினவில் ஜனித்தீர்களோ அவர் தான் உங்களுடைய வாப்பா. அதனால தான் உங்களுடைய தந்தை அல்லாதவரை தந்தைன்னு சொல்லாதீங்க. யார் நிஜமான தந்தையோ அவரை தான் தந்தைன்னு சொல்லணும். இன்னொருத்தர் போய் நீ வாப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மார்க்கம் தடுக்குது தானே. அப்போ இந்த மாதிரி மார்க்கம் தெளிவாக தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்து அம்மாவுடைய இடத்தை அப்படியெல்லாம் நீ யோசிக்க தேவையில்லை. அம்மா தான், உங்களை பெற்றவங்க தான் அம்மா, வயிற்றில் சுமந்தவங்க தான் அம்மா. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்படி பண்ணி வைத்த காரணத்தினால் அம்மாவின் மீதான பாசம் குறைஞ்சிச்சு. அதுவெல்லாம் நடிப்பு, இதுவெல்லாம் பொய், இதுவெல்லாம் போலி, யதார்த்த வாழ்க்கைக்கு உதவாத மிகையான கவிஞர்களாலும் இன்ன பிற கற்பனைவாதிகளாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பிதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தில் அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சு வைக்கணும். பிள்ளைங்களாக நீங்களாக முன்வந்து செய்கிற வேலை சிறப்பானது. அப்படியான ஒரு சூழல் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க உங்கள்கிட்ட எந்த பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. தாராளமாக அவர் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு அவருடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை துவக்குவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான்.